மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு மக்கள் சக்தியின் மெய்நிகர் பள்ளியினூடாக உங்களை சந்திப்பதை இட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் கணித பாடத்தின் தொடர்ச்சியாக நாங்கள் கடந்த வகுப்பின் முக்கோணிகளின் கோணங்கள் தொடர்பாகவும் ஒழுக்குகள் தொடர்பாகவும் முக்கோணிகளின் ஒருங்கிசைவு தொடர்பாகவும் படித்திருந்தோம். அதில் கடந்த கால வினாக்கள் சிலவற்றை செய்து இருந்தோம். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியான வினாக்களை நாங்கள் கடந்த கால வினாக்களை ஆராய இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக 2018 வரை 2016 இருந்து 18 வரை கடந்த வகுப்பு செய்திருக்கிறோம். இன்றைக்கு 2018 இருந்து சில வினாக்களை நாங்கள் ஆராய இருக்கிறோம். ஆகவே இதில் நாங்கள் பார்க்கிற போது முதலாவது வினா, தரப்பட்டுள்ள உருவில் செங்கோண முக்கோணி ஏபிசியின், அதாவது தரப்பட்ட உருவில் செங்கோண முக்கோணி ஏபிசியின் பக்கம் சிபியானது எஃப்ற்கு நீட்டப்பட்டுள்ளது. சிபியானது எங்களுக்கு எஃப்க்கு நீட்டப்பட்டுள்ளது. ஏபி சிபி ஆகியவற்றின் நடுப்புள்ளிகள் முறையே இ, டி ஆகும். டிஇபி 50 பாகை, டிஇபி 50 பாகை எனின் இபிஎஃப்பின் பருமனை காண்க. அப்போ எங்களுக்கு இதை பார்த்த உடனே விளங்கிட்டு நடுப்புள்ளி தேட்டம் நாங்கள் இங்கே பயன்படுத்த வேண்டும். ரெண்டு பக்கங்களின் நடுப்புள்ளிகள் இணைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஏபியின் நடுப்புள்ளி இ என தரப்பட்டிருக்கு, சிபியின் நடுப்புள்ளி டி என தரப்பட்டிருக்கு. ஆகவே ரெண்டு நடுப்புள்ளி தேட்டம் நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்துருக்கிறோம். யாதாயினும் ஒரு முக்கோணியின் இரண்டு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கிற கோடு மூன்றாம் பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும் என்று சொல்லி கடந்த வகுப்பில் பார்த்துருக்கிறோம். ஆகவே இந்த பக்கத்தின், அதாவது ஏபியின் நடுப்புள்ளி இ என்னும் போது இந்த பக்கம் இதுக்கு சமனாக இருக்கும் நடுப்புள்ளி. அவ்வாறு சிபியின் நடுப்புள்ளி டி என தரப்பட்டுள்ளது. ஆகவே இது ரெண்டும் சமன் என்று நாங்கள் காட்டலாம், தரப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் பார்க்குறோம், அவை ரெண்டு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கிற கோடு மூன்றாம் பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அரைவாசியாகவும் இருக்கு. ஆகவே உடனே நாங்கள் சொல்லலாம் ஏசி சமாந்தரம் இடி. காரணம் நடுப்புள்ளி தேட்டம். அப்போ ரெண்டு சமாந்தர நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடி வெட்டுது. ஆகவே இந்த கோணம் எங்களுக்கு 90 பாகை என்னும் போது எங்களுக்கு தெரியும் இந்த கோணமும் 90 பாகை. காரணம் ரெண்டு சமாந்தர நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடி வெட்டுகிற போது ஒத்த கோணங்கள் சமன், எஃப் அடிவம். எங்களுக்கு வினாவில் கேட்கப்பட்டிருக்கிறது இபிஎஃப். அப்போ இபிஎஃப் என்றது இந்த கோணத்தின் பருமன் எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் இதில் பார்க்குற போது இந்த முக்கோணி இடிபியை பார்க்குறோம். அப்போ டிபியானது எஃப்எர நீட்டப்பட்டிருக்கு. அப்போ முக்கோணி ஒன்றின் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணம் ரெண்டினை கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கு. ஆகவே இபிஎஃப் பருமனை நாங்கள் காண்கின்ற போது இபிஎஃப் என்ற கோணம் இபிஎஃப் சமன் முக்கோணின் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணம் 50 பாகை சக 90 பாகை, 50 பாகை சக 90 பாகை. அவை இவற்றை கூட்டுவதன் மூலம் 140 பாகை பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே 90 நாங்கள் 50ஐயும் கூட்டுகிறோம். ஆகவே 140 பாகை. அப்போ இந்த 140 பாகை எழுதப்படுகின்ற போது இபிஎஃப் பருமன் உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். இது தவறுகிற பட்சத்தில் இந்த சமாந்தரம் குறிக்கப்பட்டிருந்தால் ஒரு புள்ளி, அல்லது ஒத்த கோணங்கள் சமன், இதில் செங்கோணம் என்று குறிக்கப்பட்டிருந்தால் இதில் செங்கோணம் என்று சமாந்தரம் குறித்திருந்தீங்கன்னா ஒரு புள்ளி கிடைக்கும். ஆகவே நீங்கள் விடையை எழுதுவதன் மூலம் 2 புள்ளிகளையும் முழுமையாக பெறலாம். நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். அடுத்த வினாவை பார்க்கிற போது 2019 ஆண்டு வந்த வினாதான் ஒழுக்குகளும் அமைப்புகளும் என்ற பகுதி. இதில் தரப்பட்டிருக்கிற வினாவில் நாங்கள் தரப்பட்டுள்ள புள்ளி பியிலிருந்து மாறா தூரம் 5 மீட்டரில் இயங்கும் ஒரு புள்ளியின் ஒழுக்கின் ஒரு பகுதி இப்பெரும்படி படத்தில் வில்லினால் காட்டப்பட்டுள்ளது. அப்போ உங்களுக்கு இது விளங்கிட்டது. ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் செய்கிற புள்ளியின் ஒழுக்கு வட்டம், அந்த வட்டத்தின் ஒரு பகுதி அந்த வில்லால். அப்போ தரப்பட்ட புள்ளி பியிலிருந்து மாறா தூரம் 5 மீட்டரில் இயங்கும் ஒரு புள்ளியின் ஒழுக்கின் ஒரு பகுதி இப்பெரும்படி படத்தில் காட்டப்பட்டிருக்கு. அது இந்த வில்லினால் காட்டப்பட்டிருக்கு.
பியிலேருந்து 5 மீட்டர் தூரத்தில் இயங்குகிற புள்ளியின் ஒழுக்கு. நேர்கோடு RS ஆனது பியிலிருந்து 7 மீட்டர் தூரத்தில் உள்ளது. ஆகவே உங்களுக்கு தெரியும் இந்த RS என்று தரப்பட்டிருக்கு, இது 7 மீட்டர் என்று தரப்பட்டிருக்கு. அப்போ 7 மீட்டர் என்னும் போது இதில் 5 மீட்டர் அதை விட பெருசு 2 மீட்டர் இதில் இருக்கின்றது உங்களுக்கு தெரிய வேணும். ஆகவே 2 மீட்டர் இருக்கு. இப்போ RS ஆனது கவனிங்க, அடுத்தது பார்ப்போம். வில்லினால் காட்டப்பட்டது நேர்கோடு RS ஆனது பியிலிருந்து 7 மீட்டர் தூரத்தில் உள்ளது. நேர்கோடு RS இலிருந்து 5 மீட்டர் இருந்தும் 5 மீட்டர் தூரத்தில் வில்லின் மீது உள்ள புள்ளிகளை காணும் விதத்தை இவ்வுருவில் பரும்படி படத்தின் மூலம் காட்ட சொல்லியிருக்கு. அப்போ நேர்கோடு RS இலிருந்து 5 மீட்டர் தூரம், நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், ஒரு நேர்கோட்டில் இருந்து சமதூரம் என்னும் போது அது சமாந்தரமாக இருக்கும். அந்த நேர்கோட்டுக்கு சமாந்தரமாக 2 பக்கமும் இருக்கும். இந்த RSயில் இருந்து 5 மீட்டர் என்னும் போது கீழையும் வரும் மேலேயும் வரும். ஆனால் அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு 5 மீட்டர் தூரத்தில் வில்லின் மீது இருக்கணும் என்னும் போது எங்களுக்கு கீழே உள்ள 5 மீட்டர் தூரத்தில் உள்ள ஒழுக்கு தேவையில்லை. அவை 5 மீட்டர் எவ்வாறு அமைய போது எங்களுக்கு இந்த இடைத்தூரம் 2 மீட்டர் என்று தெரியும். 5 மீட்டர் என்னும் போது இதுக்கு மேலே வரப்போது RSக்கு சமாந்தரமாக இப்படி வரப்போகுது. RSக்கு சமாந்தரம். இதில் சமாந்தரம் என்பது மிக முக்கியமாக குறிக்கப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் இதில் புள்ளிக்கோட்டிலால் இணைச்சு விடணும். இந்த தூரம் 5 மீட்டர். ஏபியிலிருந்து 5 மீட்டர் தூரத்தில் வில்லின் மீது உள்ள புள்ளிகளை காணும் விதத்தை, அப்போ இது ஒரு புள்ளி, அடுத்த புள்ளியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு அடுத்த புள்ளியாக இருக்கு. அப்போ RSயிலிருந்து 5 மீட்டர் தூரம் என்னும் போது RSக்கு 2 பக்கமும் அமையும். ஆனால் எங்களுக்கு அடுத்த தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வில்லின் மீதும் இருக்கணும். அப்போ எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே இது 5 மீட்டர் இது 2 மீட்டர் என்று கணிச்சு வச்சுக்கிறோம். 5 மீட்டர் என்பது இந்த 2 மீட்டரை விட பெருசு. ஆகவே இந்த வில்லை 2 இடத்தை வெட்டி கொண்டு போகிற RSக்கு சமாந்தரமாக உள்ள கோடு. அப்போ அந்த வில்லில் அப்போ இதில் நீங்கள் 5 மீட்டர் என்று குறியுங்கோ. இந்த 2 புள்ளிகளையும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளையும் பெறக்கூடியதாக இருக்குது. இந்த புள்ளிக்கு ஒரு புள்ளி, அதில் உள்ள புள்ளிக்கு ஒரு புள்ளி, ஆகவே 2 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒழுக்கு மாத்திரம் வரைஞ்சு அப்படி ஏதாவது இருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி அந்த பிரயோகிச்சிருந்தால் அதுக்குரிய ஒரு புள்ளி மாத்திரம் கிடைக்கும். ரைட், அடுத்த வினாவுக்கு நாங்கள் வருவோம். அடுத்த வினாவை பார்க்குற போது 2020ஆம் ஆண்டு கடந்த வருஷம் வந்த கேள்வி. இதை பார்த்த உடனே உங்களுக்கு மிகவும் ஒரு இலகுவான தரம் 8 படிக்கிற தரம் 9 படிக்கிற ஒரு வினா. உருவில் உள்ள தரப்பட்டுள்ள தரவுகளுக்கேற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு யாதாயினும் ஒரு நேர்ரோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே இது 110 பாகை என்னும் போது இந்த கோணத்தை நாங்கள் கணிக்கலாம். ஒரு நேர்ரோட்டில் அடுத்துள்ள கோணம் 180 பாகை. 180 பாகையிலேருந்து இந்த 110 பாகையை கழிப்பதன் மூலம் இந்த கோணம் 70 பாகை. இப்போ எங்களுக்கு அடுத்த தேற்றம் தெரியும். யாதாயினும் ஒரு முக்கோணியில் 2 பக்கங்கள் சமனாக இருந்தால் சமனான பக்கத்துக்கு எதிரான கோணங்கள் சமன். ஆகவே நீங்கள் நேரடியாக எழுதக்கூடியதாக இருக்கும் x = 70 பாகை. இந்த 70 பாகை என்னும் போது 2 புள்ளிகளை நீங்கள் முழுமையாக பெறலாம். இது தவறுகிற பட்சத்தில் இதில் நீங்கள் இந்த 70 பாகை இதில் குறிக்கப்பட்டிருந்தால் இதுக்கு ஒரு புள்ளி உங்களுக்கு வழங்கப்படும். அதில் ஒரு புள்ளி, அதாவது இது 70 பாகை நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணத்தின் கூட்டுத்தொகை 180 பாகை என்றதை பிரயோகிச்சிருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். அவை இந்த கேள்வியெல்லாம் முழுமையாக புள்ளியை பெறக்கூடிய ஒரு பகுதி. நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். 2020ஆம் ஆண்டில் வந்த வினா நடுப்புள்ளி தேற்றம். அது இந்த மாதிரி நடுப்புள்ளி தேற்ற பகுதியில் இருந்து உருவில் காட்டப்பட்டுள்ள முக்கோணி ஏபிசி பக்கம் ஏசியின் நடுப்புள்ளி Q ஆகும். அப்போ ஏசியின் நடுப்புள்ளி Q என்று வந்திருக்கு. இது நடுப்புள்ளி என்று படத்தில் தரப்பட்டிருக்கு. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு AQP = QCB = 90 பாகை என தரப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு இதில் பார்க்குற போது இந்த கோணம் 90 பாகை,
ஆகவே இந்த கோணமும் 90 பாகை, 2 கோணங்கள் சமன். அப்ப F வடிவத்திலே இருக்கு. 2 கோணங்கள் சமன். ஒத்த கோணங்கள் சமன் என்றா அவ்விரு நேர்கோடுகளும் உடனே நாங்கள் சொல்லலாம் சமாந்தர நேர்கோடுகள். இது ரெண்டும் சமாந்தரம். அப்ப ஒத்த கோணம் சமனாக இருந்தால், 2 நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடி வெட்டி ஒத்த கோணம் சமனாக இருந்தால் அவ்விரு நேர்கோடுகளும் சமாந்தர நேர்கோடுகள். இப்ப எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு வருவோம். ஏபிக்யூவுக்கு சமனான கோணம், ஏபிக்யூவுக்கு சமனான கோணத்தை நாங்கள் பார்க்கிற போது பிபிசி ஆக இருக்கு. காரணம் சமாந்தரம் என்றபடியா ஒத்த கோணம் சமன். ஆகவே பேர சொன்னால் ஏபிக்யூவுக்கு சமனான கோணம் பிபிசி. அப்ப ஏபிக்யூ சமன் பிபிசி. காரணம் ஒத்த கோணம், ஒத்த கோணங்கள். அடுத்த கேள்வி தரப்பட்டிருக்கு. பிக்யூ 4 சென்டிமீட்டர் எனில் இந்த பிக்யூவின் நீளம் 4 சென்டிமீட்டர் ஏனின் பிசியின் நீளம் கேட்டிருக்கு. நாங்கள் நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை தேற்றம், ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளி கூடாக இன்னொரு பக்கத்துக்கு சமாந்தரமாக வரைகிற கோடு மூன்றாம் பக்கத்தை இது சமகோடு, இது சமன் என்று காட்டலாம். இப்போ நடுப்புள்ளி தேற்றத்தை பிரயோகித்தா இந்த அதாவது Q என்றது ஏசியின் நடுப்புள்ளி, அடுத்தது ஏபி சமன் பிபி என்று காட்டியிருக்கிறோம். ஆகவே உங்களுக்கு தெரியும் 2 பக்கங்கள் இந்த நடுப்புள்ளிகளை இணைக்கிற கோடு மூன்றாம் பக்கத்துக்கு சமாந்தரமும் அரைவாசியாகவும் இருக்கு. ஆகவே பிசி என்ற நீளத்தை நாங்கள் காணலாம். பிசி கேட்கப்பட்டிருக்கு. பிசி சமன் 4 தர 2. ஆகவே பிசி என்ற நீளம் 8 சென்டிமீட்டராக இருக்கு. இப்போ உங்களுக்கு இதில் முதலாவது வினாவுக்கு ஒரு புள்ளியும் இந்த 8 சென்டிமீட்டர் காண்றதுக்கு ஒரு புள்ளியுமாக 2 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். அவை மிகவும் இலகுவாக நடுப்புள்ளி தேற்றத்தை பிரயோகித்து விட்ட வேண்டாம். தொடர்ச்சியாக நடுப்புள்ளி தேற்றம் வந்து கொண்டே இருக்கு. ஆகவே நீங்கள் இதில் புள்ளியை பெறக்கூடியதாக இருக்கு. நாங்கள் அடுத்த வினா 2020ஆம் ஆண்டு வந்த ஒழுக்குகளும் அமைப்புகளும் என்ற பகுதியை நாங்கள் பார்ப்போம். நேர்கோடு ஏபியில் இருந்து 5 மீட்டர் தூரம், அதுதான் இங்கே வரையப்பட்டிருக்கு. சமாந்தர கோடு வரையப்பட்டிருக்கு. ஏபியில் இருந்து 5 மீட்டர் தூரத்திலும் ஏக்கமபி ஆகிய புள்ளிகளிலிருந்து சமதூரம். அப்போ உங்களுக்கு தெரியும் ஏக்கமபி ஆகிய புள்ளிகள் என்றால் 2 புள்ளி. 2 புள்ளிகளில் இந்த சமதூரம் என்னும் போது அந்த 2 புள்ளிகளை இணைக்கிற கோட்டின் செங்குத்திரு சமகூராக்கி சமதூரங்களிலும் இருக்கும் புள்ளியை பியை காண்பதற்கு செய்யப்பட்ட ஒரு அமைப்பின் பூரணமற்ற பரும்படி படம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. புள்ளி பியின் அமைப்பை காணும் விதத்தை காட்டுமாறு பரும்படி படத்தை பூரணப்படுத்துக. அப்போ எங்களுக்கு ஏபியில் இந்த 5 சென்டிமீட்டர் தூரத்தில் அவ வரைஞ்சு தந்திருக்கு. இப்போ எங்களுக்கு ஏக்கமபியிலிருந்து சமதூரம் என்னும் போது ஏயில இருந்து செங்குத்திருங்குற ஆக்கி வரைய வேண்டும். பரும்படி படம் என்னும் போது நான் இதில் ஒரு ஆக்க வெட்டுறேன். அதே போல் இவ்வாறு வரைவதன் மூலம் செங்குத்திரு சமகுராக்கிய வரையக்கூடியதாக இருக்கு. அப்போ இதில் செங்குத்து சமன் என்றதை மார்க் பண்ணிடுவோம். ஏபின்ற செங்குத்திரு சமகுராக்கி. இப்போ இது அதாவது நேரோடு ஏபியிலிருந்து 5 சென்டிமீட்டர் தூரத்திலும் ஏக்கமபி ஆகிய புள்ளிகளிலிருந்து சமதூரத்திலும் இருக்கும் புள்ளி பியை காண்பதற்கு. ஆகவே 5 மீட்டர் ஏபியில் இந்த 5 சென்டிமீட்டர் தூரத்திலும் ஏக்கமபியிலிருந்து சமதூரத்திலும் உள்ள புள்ளி இவ்விரு ஒழுக்குகளும் சந்திக்கிறதா புள்ளி. இதுதான் அந்த பி என்ற புள்ளி. ஆகவே இந்த பி என்ற புள்ளியை நீங்கள் இவ்வாறு வரைஞ்சு குறிக்கப்பட்டிருந்தால் 2 புள்ளிகளும், இந்த ஒழுக்க மாத்திரம் வரையப்பட்டிருந்தால் ஒரு புள்ளியும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே ஒழுக்குகள் என்ற பகுதி, நாங்கள் முக்கோணிகளின் கோணங்கள் என்ற பகுதி, அடுத்தது நடுப்புள்ளி தேற்றம் என்ற பகுதியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் வட்டக்கோணங்கள், வட்ட நாட்பக்கல்கள், வட்டத்தின் நான்கள் தொடர்பான 3 பகுதிகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வட்டக்கோணங்கள் என்னும் போது உங்களுக்கு தெரியும் 3 வகையான தேற்றங்கள் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு வட்டத்தின் வில்லானது, நாங்கள் அந்த 3 வகையான தேற்றங்களையும் நாங்கள் பார்ப்போம். ஒரு வட்டத்தின் வில்லானது நீங்கள் பார்க்குற போது ஒரு வட்டத்தின் வில்லானது மையத்தில் எதிரமைக்கிற கோணம், இந்த மையத்தில் எதிரமைக்கிற கோணம், இந்த பரிதியில் எதிரமைக்கிற கோணம், இந்த 2க்கும் இடையில் உள்ள தொடர்பை பயன்படுத்தி ஒரு தேற்றம். அதாவது
ஒரு வட்டத்தின் வில்லானது மையத்தில் இரமைக்கும் கோணமானது அவ்வில்லினால் எஞ்சிய பரிதியில் இரமைக்கிற கோணத்தின் இருமடங்கு. இது மிக முக்கியமான ஒரு தேற்றம். ஒரு வட்டத்தின் வில்லானது மையத்தில் இரமைக்கிற கோணமானது அவ்வில்லினால் எஞ்சிய பரிதியில் இரமைக்கிற கோணத்தின் இருமடங்காக இருக்கும். அடுத்தது இதில் உள்ளடக்கப்படுற தேற்றம் ஒரே துண்ட கோணங்கள் சமன். அதாவது வட்டத்தின் ஒரு வில்லினால ஒரே துண்டத்தில் அமைக்கப்படுற கோணங்கள் எல்லாம் சமனாக இருக்கும். இந்த கோணத்தை எடுக்கிற போது இவை எல்லாமே ஒரே துண்ட கோணங்கள். ஒரே துண்ட கோணங்கள் சமனாக காணப்படும். இந்த கோணங்கள் மூன்றும் சமனாக காணப்படும். அடுத்தது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அரைவட்ட கோணம் செங்கோணம். அதாவது ஒரு விட்டம் பரிதியில் அமைக்கிற கோணம். இந்த விட்டமானது பரிதியில் எந்த இடத்தை எதிரமைக்குமாக இருந்தாலும் அது செங்கோணத்தை எதிரமைக்கும். அரைவட்ட கோணம் செங்கோணம். இது வட்டக்கோணங்கள் தொடர்பாக 3 தேற்றங்கள். ஒரு வட்டத்தின் வில்லானது மையத்தில் எதிரமைக்கிற கோணமானது அவ்வில்லினால் எஞ்சிய பரிதியில் அமைக்கிற கோணத்தின் இருமடங்கு. ரெண்டாவது ஒரே வட்ட துண்ட கோணங்கள் சமன். மூன்றாவது அரைவட்ட கோணம் செங்கோணம். அடுத்தது நாங்கள் வட்ட நாட்பக்கல் என்பது மிக முக்கியமானது. இந்த வட்ட நாட்பக்கல் தொடர்பாக உள்ள தேற்றங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஒரு நாட்பக்கலின் 4 உச்சிகளும் ஒரு வட்டத்தின் மீது அமைந்திருப்பின் அந்த நாட்பக்கலை நாங்கள் வட்ட நாட்பக்கல் என்று அழைப்போம். இந்த நாட்பக்கல் ஒரு நாட்பக்கல் 4 உச்சிகள் ஏ பி சி டி. ஏபிசிடி என்ற நாட்பக்கலில் ஏ பி சி டி ஆகிய 4 உச்சிகளும் ஒரு வட்டத்தில் இருக்கு. ஆகவே ஏபிசிடி ஒரு வட்ட நாட்பக்கல். ஒரு நாட்பக்கலின் 4 உச்சிகளும் ஒரு வட்டத்தில் இருந்தால் அந்த நாட்பக்கலை நாங்கள் வட்ட நாட்பக்கல் என்று அழைப்போம். வட்ட நாட்பக்கல் தொடர்பான தேற்றத்தை பார்ப்போமாக இருந்தால் வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகள். மிகை நிரப்பி என்றால் 180 பாகை. ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஆகவே வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணம் இந்த கோணம் ஏ, இது பி ஆக இருந்தால் உடனே நீங்கள் எழுதலாம் ஏ சக பி சமன் 180 பாகை. வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணம் மிகை நிரப்பியாக இருக்கு. அவ்வாறே இதில் இருக்கிறதையும் பார்ப்போம். இது பி ஆக இருக்கு, இது கியூ என்று தரப்பட்டிருக்கு. உடனே நாங்கள் எழுதலாம் பி சக கியூ சமன் 180 பாகை. வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகளாக இருக்கு. அதே போல இதன் மறுதலை தேற்றத்தை பார்ப்போம். ஒரு நாட்பக்கலின் ஒரு சோடி எதிர்கோணம் மிகை நிரப்பியாக இருந்தால் உடனே நாங்கள் அந்த நாட்பக்கலை வட்ட நாட்பக்கல் என்று அழைக்கலாம். ஒரு நாட்பக்கலின் ஒரு சோடி எதிர்கோணம், நீங்கள் ஒரு நாட்பக்கல் எடுக்கிறீங்கள், இந்த நாட்பக்கலின் ஒரு சோடி எதிர்கோணம் மிகை நிரப்பியாக இருப்பேன் ஏ, இது பி. ஏ சக பி சமன் 180 பாகையாக இருப்பின், இப்படி நீங்கள் நிறுவுவீர்களாக இருந்தால் இந்த ஏபிசிடி என்ற நாட்பக்கல் ஓர் வட்ட நாட்பக்கல் என்று சொல்லலாம். ஒரு நாட்பக்கலின் ஒரு சோடி எதிர்கோணம். அல்லது இது நான் போடுறேன் பி கியூ, இதாக ஏ சக பி 180 பாகை என்று காட்டலாம். அல்லது பி சக கியூ சமன் 180 பாகை என்று காட்டுவீர்களாக இருந்தால் அந்த நாட்பக்கல் ஓர் வட்ட நாட்பக்கலாக இருக்கும். ஒரு நாட்பக்கலின் ஒரு சோடி எதிர்கோணம் மிகை நிரப்பியாக இருப்பின் அந்த நாட்பக்கல் வட்ட நாட்பக்கல். அடுத்த தேற்றத்துக்கு வருவோம். ஒரு வட்ட நாட்பக்கலின் ஒரு பக்கத்தை நீட்டும் போது இந்த வட்ட நாட்பக்கல் எடுப்போம். இந்த வட்ட நாட்பக்கலின் ஒரு பக்கத்தை நீட்டுறோம். நீட்டைக்க உருவாகிற புறக்கோணம், இந்த புறக்கோணமானது அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். ஒரு வட்ட நாட்பக்கலின் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். ஆகவே இது ஏ ஆக காணப்படும். ஒரு வட்ட நாட்பக்கலின் ஒரு பக்கத்தை நீட்டும் போது, மிக முக்கியம், நீட்டப்படும் போது உருவாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமனாக இருக்கும். அப்போ வட்ட நாட்பக்கல்ல இருக்கிற மிக முக்கியமான தேற்றங்கள். இதே போல அப்ப இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். தொடலிகள் இருக்கு. தொடலிகள் என்னும் பகுதி, தொடலிகளில் இருக்கிற தேற்றங்கள் உங்களுக்கு பகுதி ஒன்றில்
வராது. அது பகுதி 2 தான் உள்ளடக்கப்படும். அப்போ பகுதி 1 வட்ட நாட்பக்கல் தொடர்ச்சியாக ஒரு வினா வந்து கொண்டிருக்கு. வட்டக்கோணங்கள் தொடர்பான கேள்விகள் நிறைய வந்து கொண்டிருக்கு. நாங்கள் கடந்த கால வினாக்களை நாங்கள் ஆராய்ஞ்சு கொண்டு போமா இந்த 2016 இருந்து ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்து ஆராய்ஞ்சு கொண்டு போகிறோம். ஆகவே 2021 ஆண்டு உங்களுக்கு எவ்வாறு அமையும் என்றதை நீங்கள் ஊகிக்கக்கூடியதாக இருக்கு. மிகவும் இலகுவான பகுதிகள். அவை கடந்த வகுப்பு நாங்கள் முக்கோணியின் கோணங்கள், ஒழுக்குகள், அமைப்புகள் இதுகள் தொடர்பாக நாங்கள் முக்கோணியின் ஒருங்கிசைவு தொடர்பாக பார்த்துனாங்க. இன்றைய தினம் நாங்கள் பார்க்குறோம் வட்ட கோணங்கள், இந்த வட்ட நாட்பக்கல், நான்கள், வட்டத்தின் நான்கள் தொடர்பான 3 பகுதியை இன்றைக்கு முழுமையாக பார்ப்போம். அப்போ இதில் தரப்பட்டிருக்கு 2016 ஆண்டு வந்த வினா. உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கேற்ப எக்ஸின் பெருமானத்தை காண சொல்லியிருக்கு. அப்போ எக்ஸின் பெருமானத்தை நான் காண்கிற போது இதில் தரப்பட்டிருக்கு சிஎஃப்இடியை பார்த்தா ஒரு வட்டத்தில் இருக்கு 4 உச்சியும், அந்த நாட்பக்கலின் 4 உச்சியும் வட்டத்தில் இருக்கு. அப்போ சிஎஃப்இடி ஒரு வட்ட நாட்பக்கல். அப்போ வட்ட நாட்பக்கல்ல நாங்கள் படிச்சிருக்கிறோம் வட்ட நாட்பக்கல் புறக்கோணம் அகத்தேர் கோணத்துக்கு சமன். ஆகவே இந்த கோணத்தை நாங்கள் நேரடியாக காணலாம். இது 65 பாகை என்று சொல்லப்பட்டால் எங்களுக்கு தெரியும் இது 65 பாகை. காரணம் வட்ட நாட்பக்கலின் புறக்கோணம் அதன் அகத்தெதிர்கோணத்துக்கு சமன். இப்போது நாங்கள் பார்க்கிற போது இந்த ஒரு முக்கோணியில் 2 பக்கம் சமன் என தரப்பட்டிருக்கு. அப்போ சமன் ஒரு முக்கோணியில் 2 பக்கங்கள் சமனாக இருந்தால் சமனான பக்கத்துக்கு எதிரான கோணங்கள் சமன். ஆகவே இந்த கோணத்தை நாங்கள் காணலாம். ஆகவே எக்ஸ் சமன் 65 பாகை. இதை நீங்கள் எழுதியிருந்தால் உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். இதில் நீங்கள் 65 பாகை குறித்து காட்டியிருந்தால் இதுக்கு உங்களுக்கு 1 புள்ளி வழங்கப்படும். இது பிழையாக இருந்து 65 பாகை குறிச்சிருந்தால் செய்முறைக்குரிய 1 புள்ளி, அந்த வட்ட நாட்பக்கலின் புறக்கோணம் அகத்தேர்கோணத்துக்கு சமன் என்றதை பாவித்ததுக்கு 1 புள்ளி கிடைக்கும். அது நீங்கள் படத்தில் குறித்து காட்டினாலே காணும், போதுமானது. நாங்கள் அடுத்த வினாவுக்கு வருவோம். 2016 ஆண்டு வந்த 2வது வினா, வட்டக்கோணங்கள் தொடர்பான 2வது வினா. உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கேற்ப சிடிஏயின் பருமனை காண்க. சிடிஏ என்னும் போது இந்த கோணத்தின் பருமன் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஏபிசிடி அந்த நாட்பக்கலின் 4 உச்சியும் ஒரு வட்டத்தில் இருக்கு. அப்போ நாட்பக்கல் ஏபிசிடி ஒரு வட்ட நாட்பக்கல். வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணம் மிகை நிரப்பி என்று படிச்சிருக்கிறோம், தேற்றம். ஆகவே நாங்கள் உடனே பார்க்கிற போது ஏசிடி சக 80 பாகை சமன் 180 பாகை. வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணம் மிகை நிரப்பி. ஆகவே நாங்கள் நேரடியாக ஏடிசி ஆகவே நான் இதில் பார்க்கிற போது ஏடிசி சக 80 பாகை சமன் 180 பாகை. ஆகவே ஏடிசியை நாங்கள் காண்கின்ற போது இந்த 80 பாகை 2 பக்கமும் கழிப்போம். ஆகவே ஏடிசி இந்த பருமன் 100 பாகை. உங்களுக்கு இது எழுதினா 2 புள்ளிகள் முழுமையாக பெறலாம். நேரடியாகவே நீங்கள் எழுதலாம், இந்த வரி எழுதணும் என்ற அவசியம் இல்லை. நேரடியாக நீங்கள் ஏடிசி 100 பாகை என்றதை பிரயோகித்து விடலாம். உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். காரணம் என்ன? வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பி. நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். அடுத்த வினாவை நீங்கள் பார்க்கிற போது இது 2016 ஆண்டில் வந்த 3வது வினா, வட்டக்கோணங்கள் தொடர்பாக. இதில் உருவில் காணப்படும் வட்டத்தின் மையம் ஏசியின் மீது உள்ளது. இந்த வட்டத்தின் மையம் ஏசி மீது இருக்கு என்று தந்திருக்கு. மிக முக்கியமாக மைண்டில் வச்சுக்கணும், ஏசி மீது இருக்கு. அப்போ ஏசி ஒரு விட்டம். அப்போ உருவில் காணப்படும் வட்டத்தின் மையம் ஏசியின் மீது உள்ளது. தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி சிபிடியின் பருமனை காண சொல்லி இருக்கு. சிபிடி. அப்போ இந்த கோணத்தை நாங்கள் காண வேணும். அப்போ எங்களுக்கு தெரியும் ஏசி விட்டம். அப்போ விட்டம் பரிதியில் அமைக்கிற கோணம் செங்கோணம். அப்போ நாங்கள் உடனே கூறக்கூடியதாக இருக்கும் சிபிஏ, அதாவது ஏபிசி என்றது 90 பாகை. காரணம் விட்டம் பரிதியில் அமைக்கிற கோணம். அவ்வாறே
இந்த ஏசி ஏடி என்ற வில்லானது பரிதியில் அமைக்கிற கோணம் இந்த 25 பாகை இதுவும் சமனாக இருக்கும். ஒரே வட்டத்துண்ட கோணங்கள், ஒரே வட்டத்துண்ட கோணங்கள். அதாவது ஏடி என்ற வில்லானது ஒரே துண்டத்தில் அமைக்கிற கோணம். ஆகவே இது 25 பாகை, ஆகவே இது 25 பாகை. எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி சிபிடி என்ற பருமனை காண சொல்லி. அப்போ சிபிடி என்ற பருமன் 90/25. 90 இருந்து நாங்கள் 25 கழிக்கிற போது 65 பாகை. 65 பாகை. ஆகவே இதில் உங்களுக்கு இந்த 65 பாகை என்னும் புள்ளி அதை கொடுக்கப்படும் போது 2 புள்ளிகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அதில் தவறுகிற போது அரைவட்ட கோணம் செங்கோணம் என்று குறிக்கப்பட்டிருந்தால் ஒரு புள்ளி, அல்லது ஒரே துண்ட கோணம் சமன் என்றது குறிக்கப்பட்டிருந்தால் ஒரு புள்ளி. ரெண்டில் ஏதாவது குறிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளியை பெற்றுக்கொள்ளலாம். விடை சரியாக இருக்கும்போது வழியாக கவனித்துக் கொள்ளுங்க. விடை சரியாக இருக்கும்போது 2 புள்ளி வரும். விடை தவறுகிற போது உங்களுக்கு ஒரு புள்ளி தான் ஏதோ ஒரு செய்முறையில் உங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்த வினாவை பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு வந்த அடுத்த வினா வட்டங்கள் தொடர்பாக. இது வட்ட நான்கள் தொடர்பானது. வட்ட நான்களில் நாங்கள் 2 விதமான தேற்றங்கள் படிச்சிருக்கிறோம். அந்த தேற்றத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒரு வட்டத்தின் மையத்தையும் நாணின் நடுப்புள்ளியையும் இணைக்கிற கோடு. அப்போ வட்டத்தின் மையத்தையும் நான் ஏபியின் நடுப்புள்ளியையும் இணைக்கிற கோடு இப்படி இருந்தால், நடுப்புள்ளியாக இருந்தால், அப்போ வட்டத்தின் மையத்தையும் நாணின் நடுப்புள்ளியையும் இணைக்கிற கோடு அந்த நாணுக்கு செங்குத்து. உடனே நீங்கள் இது செங்குத்து என்று எடுக்கலாம். ஆகவே தேற்றம் ஒரு வட்டத்தின் மையத்தையும் நாணின் நடுப்புள்ளியையும் இணைக்கிற கோடு அந்த நாணுக்கு செங்குத்து. இது இந்த மறுதலை தேற்றம் இருக்கு. ஒரு வட்டத்தின் மையத்தில இருந்து நாணுக்கு ஒரு செங்குத்து வரையப்படுமாக இருந்தால், ஒரு வட்டத்தின் மையத்தில இருந்து நாணுக்கு ஒரு செங்குத்து வரைஞ்சால் அது அந்த நாணை இது சமக்கூறிடும். இந்த நான் தொடர்பான தேற்றம் உங்களுக்கு மிக முக்கியமானது. பகுதி ஒன்றில் 2 புள்ளிகளை கொண்ட வினா தொடர்ச்சியாக வருது. ஆகவே மிக முக்கியமாக இந்த 2 தேற்றங்களும் தெரிஞ்சுக்கணும். இதில் மேலதிகமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த பைதகரஸ் தொடர்பு. அதைத்தான் நாங்கள் கூடுதலாக இங்கே பயன்படுத்துவோம். யாதாயினும் ஒரு செங்கோண முக்கோணியில் செம்பக்கத்தில் வரையப்பட்ட சதுரத்தின் பரப்பளவானது மற்ற பக்கங்களில் வரையப்பட்ட சதுரங்களின் பரப்பளவுகளையும் கூட்டுத்தொகைக்கு சமன். அதை வச்சுக்கொண்டு ஈஸியாக தொடர்பெடுக்கிறோம். செம்பக்கத்தின் நீளத்தின் வர்க்கம் மற்ற 2 பக்கங்களின் நீளங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் என்ற தொடர்பு எங்களுக்கு மிக முக்கியம் இந்த வட்ட நான்களில். ஆகவே இதில் நாங்கள் பயன்படுத்துகிற போது உருவில் காணப்படும் ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் ஆரை 10 சென்டிமீட்டர் தரப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு ஏபியின் நீளத்தை கேட்டிருக்கு. அப்போ நான் ஆரையை நான் குறிக்கிறேன், ஏதாவது ஒரு ஓபியை இணைக்கிறேன். அப்போ ஓபியை இணைக்கிற போது ஆரை 10 சென்டிமீட்டர் என்று தரப்பட்டிருக்கு. இப்போ வட்டத்தின் மையத்தில் இருந்து நானுக்கு செங்குத்து வரைஞ்சபடியா இது இருசமகூட போகுது. அப்போ இதை நான் எக்ஸ் என்று வைக்கிறேன். இப்போ முக்கோணிக்கு பைதகரஸ், அந்த செங்கோண முக்கோணிக்கு பைதகரஸ் தொடர்பை பாவிக்கிறேன். அப்போ எக்ஸ் வர்க்கம் சக 8 வர்க்கம் சமன் 10 வர்க்கம். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சக 64 சமன் 100 சமன் 100. ஆகவே எக்ஸ் வர்க்கத்தை காண்கின்ற போது 2 பக்கம் 64 கழிக்கிறேன் 36. எக்ஸ் சமன் 6 சென்டிமீட்டர். அதாவது ப்ளஸோ மைனஸ் வரும். எங்களுக்கு மறை வந்து பொருந்தாது. ஆகவே நாங்கள் நேரடியாக ப்ளஸ் எடுக்கிறேன். ஆகவே கேட்கப்பட்ட கேள்வி நான் கண்டது எக்ஸை, கேட்கப்பட்ட கேள்வி நான் ஏபியின் நீளம். அப்போ நான் ஏபியின் நீளம் என்னும் போது, அப்போ நான் ஏபியின் நீளம் இது நடுப்புள்ளி. ஆகவே 6 தர 2, 6 2ஆல் பெருக்குவோம். ஆகவே 12 சென்டிமீட்டர். இப்போ நீங்கள் இந்த 12 குறிக்கப்பட்டிருந்தால் நான் இந்த நீளத்தை கண்டிருந்தால் உங்களுக்கு 2 புள்ளிகளும் முழுமையாக கிடைக்கும். அல்லாத போது இதில் பைதகரஸ் தொடர்பை நீங்கள் பிரயோகிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். அவை விட தவறுகிற போது நீங்கள் செய்முறையாக பைதகரஸ் தொடர்பு குறிக்கப்பட்டிருந்தால் அல்லது நான் இருசமகூடும் என்ற அந்த தேற்றத்தை பிரயோகித்திருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அடுத்த வினாவுக்கு வருவோம்.
அடுத்த வினா 2017ஆம் ஆண்டு வர்ற வினா. 2016ஆம் ஆண்டில் நாங்கள் வட்டக்கோணங்கள் தொடர்பாக வட்டங்கள் 4 தொடர்பாகவும் 4 வினாக்கள் பார்த்திருக்கிறோம். அவை 8 புள்ளிகள் இலகுவாக கிடைக்கக்கூடியது. இந்த வகையில் 2017ஆம் ஆண்டு வந்த வினாவை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் இதில் தரப்பட்டிருக்கிற கேள்வி ஏபியானது ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் ஒரு விட்டமாகும். வட்டத்தின் மீது புள்ளி சி உள்ளது. ஏபி 10 சென்டிமீட்டர் என்று தரப்பட்டிருக்கு. ஏபி என்ற அந்த விட்டம் 10 சென்டிமீட்டர் என தரப்பட்டிருக்கு. சிபி சமன் 6 சென்டிமீட்டர். இந்த சிபி 6 சென்டிமீட்டர் என தரப்பட்டிருக்கு. எங்களுக்கு ஏசியின் நீளத்தை காண சொல்லி இருக்கு. நாங்கள் ஏற்கனவே நான் முதல்ல விளங்கப்படுத்தின மாதிரி அரைவட்ட கோணம் செங்கோணம், அதாவது விட்டம் பரிதியில் அமைக்கிற கோணம் செங்கோணம். ஆகவே ஏபி என்றது விட்டம், இது பரிதியில் அமைக்கிற கோணம் செங்கோணம். அப்போ உடனே நாங்கள் இதை செங்கோணம் என்று குறிக்கலாம். ஆகவே இது ஒரு செங்கோண முக்கோணி. செங்கோண முக்கோணியில் 2 பக்கங்களின் நீளம் தரப்படும் போது நாங்கள் 3வது பக்க நீளத்தை காணலாம். பைதகரஸ் தொடர்பு. ஆகவே பைதகரஸ் தொடர்பை பயன்படுத்துகிறேன். ஆகவே ஏசி வர்க்கம் சக 6 வர்க்கம் சமன் 10 வர்க்கம். செம்பக்கத்தின் வர்க்கம் மற்ற 2 பக்கங்கள வர்க்கங்கள கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கு. அப்போ ஏசி வர்க்கம் சக 36 சமன் 6 36, 10 வர்க்கம் 100. ஆகவே நாங்கள் 2 பக்கம் 36 கழிச்சமாக இருந்தால் ஏசி வர்க்கம் சமன் 64. ஆகவே ஏசி சமன் 8 சென்டிமீட்டர். எங்களுக்கு வர்க்கமூலமாகும் போது பிளஸோ மைனஸ் மிக முக்கியம். ஆனால் ஏசி என்பது பக்கத்தின், அதாவது 4 நீளம். ஆகவே அது மறையில் அமையாது. ஆகவே நாங்கள் நேரடியாக 8 சென்டிமீட்டரை பயன்படுத்தலாம். ஆகவே இது 8 சென்டிமீட்டர் என்று காண்ற போது உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். அல்லது இதில் 90 பாகை என்று குறிக்கப்பட்டிருந்தால் 1 புள்ளி வரும். அல்லது பைதகரஸ் தொடர்பு எழுதப்பட்டிருந்தால் விட தவறுகிற பட்சத்தில் இதில் ஏதாவது ஒரு செய்முறைக்கு உங்களுக்கு 1 புள்ளியை பெறக்கூடியதாக இருக்கு. நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். அப்போ அடுத்த வினாவை நாங்கள் பார்க்கிற போது இதுவும் ஒரு வட்டக்கோணங்கள் தொடர்பான பகுதி. இதில் தரப்பட்டுள்ள உருவில் P,Q,R என்பன ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் மீது இருக்கும் 3 புள்ளிகளாகும். உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு எக்ஸின் பெருமானத்தை காண்க. அப்ப எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த PR என்ற வில் பரிதியில் எதிரமைக்கிற கோணம் எங்களுக்கு 110 பாகை என்று தரப்பட்டிருக்கு. அப்ப உடனே உங்களுக்கு அந்த தேற்றத்தின் பிரயோகம் ஞாபகம் வரணும். ஒரு வட்டத்தின் வில்லானது இந்த பேரிவில் எப்போதும் மையத்தில் பின்வள கோணத்தை தான் எதிரமைக்கும். ஆகவே ஏபி, அதாவது இந்த PQ என்ற வில்லானது மையத்தில் பின்வள கோணத்தை எதிரமைக்கும். அப்போ தேற்றம் ஒரு வட்டத்தின் வில்லானது மையத்தில் அமைக்கிற கோணம் அவ்வில்லினால் எஞ்சிய பரிதியில் அமைக்கிற கோணத்தின் 2 மடங்கு. ஆகவே இது 110 பாகையாக இருப்பின் இது அதன் 2 மடங்காக இருக்கும். 220 பாகை. 110 பாகையின் 2 மடங்கு. ஆகவே 220 பாகை. எங்களுக்கு இப்போ தெரியும் ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணம் 360 பாகை. ஆகவே நாங்கள் எக்ஸின் பெருமானத்தை காணலாம். 360 இருந்து நாங்கள் 220 கழிப்போம். ஆகவே எக்ஸின் பருமன் 140 பாகையாக இருக்கு. ஆகவே இந்த 140 பாகை என்ற போது உங்களுக்கு 2 புள்ளிகளையும் நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு அது தவறுகிற போது இதில் 220 பாகை என்று குறிக்கப்பட்டிருந்தால் 1 புள்ளி வழங்கப்படும். அந்த செய்முறைக்குரிய புள்ளியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். அடுத்த வினாவை நீங்கள் பார்க்கிற போது இது வட்ட நாட்பக்கல் தொடர்பு எல்லாமே மிகவும் ஒரு இலகுவான கேள்வி. அதாவது பகுதி கணிதம் ஒன்றில் பகுதி A என்பது முழுமையாக புள்ளியை பெறக்கூடிய ஒரு இலகுவான பகுதி. ஒரு கேள்வி கூட உங்களுக்கு கடினமாக அமையாது. ஆகவே இலகுவாக நீங்கள் கணித பாடத்தை கொஞ்சம் கடந்த கால வினாக்களை தொடர்ச்சியாக செய்து பார்ப்பதன் மூலமும் தேற்றங்கள் புத்தக பயிற்சிகளை செய்து பார்ப்பதன் ஊடாக இலகுவாக மிகவும் இலகுவான முறையில் A+ பெறக்கூடியதாக இருக்கு. தொடர்ந்து நீங்கள் முயற்சியுங்கள்.
இப்போ நாங்கள் இந்த வினாவுக்கு வருவோம். இப்போ இந்த வினாவும் 2017ஆம் ஆண்டு வந்த வினா. தரப்பட்டுள்ள உருவில் KLMN ஒரு வட்ட நாட்பக்கம். கோடு KN ஆனது Pக்கு நீட்டப்பட்டுள்ளது. தரப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு எக்ஸின் பெருமானத்தை காண சொல்லியிருக்கு. ஆகவே KLMN அதாவது KLMN வட்ட நாட்பக்கம். அப்போ KN நீட்டப்பட்டிருந்தால் வட்ட நாட்பக்கலின் புறக்கோணம் அகத்தேர் கோணத்துக்கு சமன். இங்கே ஒரு முக்கோணி தரப்பட்டிருக்கு KLM. அப்போ முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அதை பயன்படுத்தி நாங்கள் KLM முதல்ல காணலாம். முக்கோணியின் அகக்கோணங்கள் கூட்டுத்தொகை 180. 2 கோணம் தரப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் மூன்றாவது கோணத்தை காணுவோம். 25ஐயும் 35ஐயும் கூட்டுங்கோ 60 பாகை. 180லிருந்து 60ஐ கழிக்கிற போது எங்களுக்கு இது 120 பாகை. அப்போ 35ஐயும் 25ஐயும் கூட்டுற 60 பாகை. 180ல் 60 போனால் 120 பாகை. இது வட்ட நாட்பக்கலின் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். அதாவது MNP என்பது KLMக்கு சமன். புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். ஆகவே நாங்கள் எக்ஸை காணக்கூடியதாக இருக்கும். எக்ஸ் சமன் 120 பாகை. இந்த 120 பாகை என்னும் போது 2 புள்ளிகளையும் முழுமையாக பெறலாம். அல்லது இதில் முக்கோணியின் அக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்றதை பிரயோகித்து இந்த கோணத்தை மட்டும் கண்டிருந்தால் விட தவறுற பட்சத்தில் அதுக்குரிய ஒரு புள்ளியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மிகவும் இலகுவான ஒரு வினா. ரைட், நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். அடுத்த வினாவை நீங்கள் பார்க்கிற போது 2017ஆம் ஆண்டு வந்த வட்டநான் தொடர்பான ஒரு தேட்டம் இந்த கேள்வி. அப்ப இதில் தரப்பட்டிருக்கு உருவில் XY ஆனது ஓப மையமாக கொண்ட வட்டத்தின் ஒரு நாணாகும். உருவில் தரப்பட்டுள்ளவாறு சட்டானது XY மீது உள்ளது. இதில் கூட்டுக்களில் சரியாயின் சரி என்றும் பிழையாயின் பிழை எனவும் மார்க் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ இதில் தரப்பட்டிருக்கு XY சமன் 2XZ. அப்போ வட்டத்தின் மையத்தில் இருந்து இந்த நானுக்கு வருகிற கோடு இதை இது சமகூரணும். அப்போ XY என்றது இந்த XZ-இன் 2 மடங்கு என்பது சரி. ஏன் வட்டத்தின் மையத்தில் இந்த நானுக்கு வருகிற செங்குத்து அந்த நாணு என்ன செய்யும்? இது சமகூரட்டும். ஆகவே XY என்றது XY என்றால் முழு நாணின் நீளம் XZ-இன் 2 மடங்காக இருக்கும். ஆகவே இந்த கூட்டு சரியானது. அடுத்த கேள்விக்கு நாங்கள் வருவோம். XOY என்ற கோணம். இந்த XOY என்ற கோணம் XOZ-இன் 2 மடங்கு என்று சொல்லினோம். ஆகவே இந்த கோணமும் சமன். ஆகவே இந்த கோணமும் சமன். நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அல்லது ஒருங்கிசைவு ரீதியாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் பக்கங்கோணம் பக்கம் என்ற ரீதியில் ஒருங்கி செய்கிறபடியாக ஒத்த ஒரு ரெண்டும் சமன். அல்லது இரு சம பக்க முக்கோணி OX OY சமன் ஆரைகள் இதில் இந்த வருகிற செங்குத்து என்ன செய்யும்? இந்த கோண இருவுராக்கியாக இருக்கும். நாங்கள் கணக்க வழியில் இதை இந்த கோணமும் சமன் என்று காட்டலாம். ஒருங்கிசைவு மூலம் காட்டலாம் ஈஸியாக. ஆகவே XOY என்பது XOZ-இன் 2 மடங்காக இருக்கும் என்பது சரி. ஆகவே இந்த 2 கூட்டுக்களும் சரியானவை. ஆகவே இது 2க்கும் உரிய புள்ளிகள் உங்களுக்கு 2 புள்ளிகளையும் பெறக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். 2018ஆம் ஆண்டு வந்த வினா வட்டக்கோணங்கள் தொடர்பாக. நாங்கள் A, B, C, D என்பன வட்டத்தின் மீது உள்ள 4 புள்ளிகளாகும். தரப்பட்டுள்ள தகவல்களுக்கேற்ப DEC என்ற பருமனை காண சொல்லி DEC என்னும் போது இந்த கோணத்தின் பருமன் கேட்கப்பட்டிருக்கு. இப்ப எங்களுக்கு தெரியும் ஒரே துண்ட கோணங்கள், அதாவது AB என்ற வில்லானது ஒரே துண்டத்தில் அமைகிற இது 40 பாகை என்னும் போது இது 40 பாகை ஒரே வட்ட துண்ட கோணங்கள். அப்ப ADBயும் ACBயும் சமன் ஒரே வட்ட துண்ட கோணம். இப்ப நீங்கள் இதை பார்க்கிறீர்கள். CEB என்பது ஒரு முக்கோணி, ஒரு பக்கத்தை நீட்டைக்கு உருவாக்குற புறக்கோணம் அதன் அகத்தேர் கோணங்கள் கூட்டுத்தொகைக்கு சமன்.
ஆகவே நாங்கள் டிஇசியை காண்போமாக இருந்தால் டிஇசி சமன் இது 40 வட்ட, அதாவது ஒரு முக்கோணியின் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணம் ரெண்டினதும் கூட்டுத்தொகைக்கு சமன். ஆகவே 40 பாகை சக 15 பாகை. ஆகவே கூட்டுகிற போது 55 பாகை. ஆகவே நேரடியாக நீங்கள் 55 என்று எழுதினா 2 புள்ளிகள் பெறக்கூடியதாக இருக்கு. அவ்வாறு தவறுற போது ஒரே துண்ட கோணம் சமன் என்று நீங்கள் எழுதினா அதுக்குரிய ஒரு புள்ளியை பெறக்கூடியதாக இருக்கு. ஆகவே ஒரே துண்ட கோணங்கள் சமன் என்பதன் மூலம் 40 பாகான்றம் முக்கோணிகளின் ஒரு பக்கத்தின் நீட்டைக்கு உண்டாகிற புறக்கோணம் அதன் அகத்தேர் கோணங்கள் என்ற கூட்டுத்தொகைக்கு சமன் என்பதன் மூலம் நாங்கள் டிஇசியை இலகுவாக காண்றோம். உண்மையில் இந்த பேப்பர் அதாவது பார்த்தீங்க என்று சொன்னால் இந்த கடந்த கால வினாக்கள் 2016 இருந்து 2020 வரை உள்ள வினாக்களை நாங்கள் ஆராய்கிற போது மிகவும் மிகவும் இலகுவான பகுதி. நீங்கள் ஒரு சிறு முயற்சி செய்தால் காணும் உண்மையில் எடுக்கிறது என்பது கணித பாடத்தில் மிகவும் இலகுவான பகுதி. இந்த கேள்விகளை பார்க்குற போது உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்கு. நாங்கள் இப்போ கேத்திர கணிதம் தொடர்பாக ஆராய்ஞ்சு கொண்டிருக்கிறோம். உண்மையில் கேத்திர கணிதத்தில் 8 வினாக்கள் வரும், 16 புள்ளிகள் பெறலாம். இதே போல தான் பகுதி பி வரும். நாங்கள் முதல் நாள் எப்படி பேப்பர் அமையும், எவ்வாறு புள்ளிகள் பெறலாம் என்று பார்த்துருக்கிறோம். ஆகவே மிகவும் சிறந்த முறையில் நீங்கள் வடிவாக காலம் காணும், உங்களுக்கு போதிய அளவு காலம் இருக்குது, சரியாக நீங்கள் பயன்படுத்துவீர்களாக இருந்தால் என்ன பொறுத்த மட்டும் நான் சொல்லக்கூடியது இந்த காபோத சாதன பரீட்சையில் உண்மையிலே A+ பெறுறது என்பது ஒரு சிறிய விஷயம். நீங்கள் சரியான பிரயோகிச்சா அதை படிக்கிறத சரியான வகையில் நீங்கள் பிரயோகிப்பீங்களாக இருந்தால் கடந்த காலம் 2016 இருந்து 20 வரை உள்ள வினாக்களை திரும்ப திரும்ப செய்யுங்க. அதில் உள்ள தொடர்புகளை பாருங்க. 2016 எப்படி வந்து, 17 எப்படி வந்து, 18 எப்படி வந்து, எவ்வாறான வினாக்கள் அது தொடர்பாக தான் நாங்கள் இங்கே தொடர்ச்சியாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே நாங்கள் தொடர்ச்சியான வகுப்புகளில் இந்த கடந்த கால வினாக்களும் இனி எவ்வாறு வரும் என்பது தொடர்பாகவும் இந்த காப்போத சாதனை 2021 எவ்வாறு வரப்போது என்பது தொடர்பாக மிகவும் இலகுவாக அதுக்கு எப்படி நாங்கள் புள்ளி எடுக்கலாம் என்பது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக கலந்துரையாடுவோம். அப்போ இதில் நீங்கள் இந்த சக்தியின் மக்கள் சக்தியின் மெய்நிகர் பள்ளியில் நீங்கள் தொடர்ச்சியாக இணைஞ்சிருந்தீங்கண்டா இதில் வர்ற நீங்கள் உங்களுக்கு சந்தேகங்களை நீங்கள் இந்த வாட்ஸ்அப் இலக்கம் கீழே இருக்குது அதில் கேட்டீங்க என்று சொன்னால் அந்த டியூட்டையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களோட சந்தேகங்களையும் தெரிவித்தீங்கன்னா அதுக்குரிய விளக்கங்களை நாங்கள் அடுத்தடுத்த வகுப்புகளில் உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் மீண்டும் ஒரு மக்கள் சக்தியின் மெய்நிகர் பள்ளியில் உங்களை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.